திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலன்கள், ஒவ்வொரு திசைகளும் என்ன செய்யும், இறுதியாக இதற்குண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய நட்சத்திரம். கன்னி ராசி, துலா ராசி, இது ரெண்டுக்குமே பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரம். கன்னி ராசியில் 1, 2 பாதங்களும், அதே போல் துலா ராசியில் 3, 4 பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை அப்படிங்கிறது புதன் ப்ளஸ் செவ்வாய். அதே போல் துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை அப்படிங்கிறது சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய். இதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. கேரக்டர் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். ஒன்று வெளிக்காட்டிக்கும், ஒன்று வெளிக்காட்டிக்காது, அவ்வளோதான் வித்தியாசமே. இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய்க்கு அதிதேவதையாக வரக்கூடியவர், இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா விஸ்வகர்மா. இதனுடைய மிருகம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா புலின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே வீரம், தைரியம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, யாருக்குமே எதற்குமே அஞ்சாமல் முன்னாடி வந்து நின்று எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பின்னாடி பிரச்சனைகள் வரப்போகுது, எதையுமே ஃபேஸ் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணங்களுமே இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எந்த சூதுவாது, கள்ள கபடங்கள் எதுவுமே இல்லாத குணம் கொண்டவர்கள். என்ன தோணுதோ அதை பேசக்கூடியவர்கள். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மனசுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் பெருசவர்களுக்கு இருக்காது. அந்த டைமில் ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் செய்கிறது கரெக்ட் அப்படின்னு எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய குணம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. இது இவர்களுடைய மனதில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட மற்றவங்களுடைய பார்வையில் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப ரூடான கேரக்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதே போல் கோபம், அதே போல் விவேகமும் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அறிவு, ஆற்றல், எதையுமே பார்த்துட்டிங்கன்னா வெளிப்படையாக செய்யக்கூடிய தன்மையாக இருந்தாலும் ஒரு சூட்சமமான விஷயங்கள் அவங்க எப்பொழுதுமே கையாண்டு கொண்டே இருப்பார்கள். இதே துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அழகு, வசீகரம், ஆனால் எல்லாருனாலும் போற்றக்கூடிய ஒரு தன்மைகள், இதெல்லாமே இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. இது ரெண்டுமே கேரக்டர் வைஸ் ஒன்றாக இருந்தாலும் கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட்டிங் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இவர்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரைக்கு உண்டு. அதே போல் துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரைக்கு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க, ஆனால் நமக்கு என்ன, நமக்கு சாதகமாக இருந்தால் சரி. சுயநலம் கொண்ட சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த துலாத்தில் இருக்கக்கூடியது. சுயநலம்னு எடுத்துக்க வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம். பொதுவாக விஸ்வகர்மான்னு சொல்கிறோம். இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா கட்டிட பொறியாளர்கள், சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள், அதே போல் கனரக வாகனங்களை இயக்கக்கூடியது, இதெல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரங்கள். சைக்காலஜி படிக்கிறது, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கை மருந்து கொடுக்கக்கூடியவர்கள், கைராசியான மருத்துவர் அப்படின்னு பேர் வாங்கக்கூடியவர்கள், இதெல்லாமே சித்திரை. கோவிலில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாமே இந்த சித்திரைக்கு தொடர்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எதையுமே போராடி ஜெயிக்கிறது, போர்க்குணம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது, எதுலேயுமே ஜெயிச்சுட்டு வர்றது. ஸ்போர்ட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, டிராயிங், எந்த மாதிரி கலைத்துறைகள் சம்மந்தப்பட்டதும் வரும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு அத்துப்படி. க்ரியேட்டிவிட்டி மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்கும், இது செஞ்சால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவங்களுடைய மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்து அதில் ஜெயிச்சும் காட்டுவாங்க. இது வந்து தோற்குமா தோற்காதா அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் செஞ்சுருக்கேன், அதே போல் எனக்கு இதை நான் செஞ்சு பார்க்குறேன், ஜெயித்தாலும் தோற்றாலும் இது என்னுடைய படைப்பு, நான் கண்டுபிடிச்சது, இது என்னுடைய அமைப்பு அப்படிங்கிற அந்த தைரியம், வேகம், விவேகம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ரொம்ப ஃபோர்ஸான நட்சத்திரம் தான். ஆனாலும் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த ஃபோர்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதிகமான உங்கள் ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்லா இருந்துட்டாருன்னா நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கும். அந்த செவ்வாய் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தாருன்னா ஒரு முறைக்கு
பல முறை யோசிச்சு பண்ணினீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். க்ரியேட்டிவிட்டி மைண்டு எதை தொட்டாலும் நல்லா வரும். ஆர்ட்ஸு, யோகா, அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள். இதில் இன்னொரு விஷயம்னா டென்டிஸ்டாக கூட நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேஸ் பண்ணுறது, சிறு வயதிலேயே வண்டி வாகனங்கள் அமைவது, அது வந்து பைக் ரேஸ் பண்ணி காட்டுறது, அதிகமாக ஸ்பீடாக போகிறது, இதெல்லாமே சித்திரை நட்சத்திரம் தான். கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடு எல்லாமே சித்திரை. அது சொன்னாலும் அதாவது நீங்கள் இது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்களாம் அந்த விஷயத்தை விட்டொழிவதே தவிர, மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு யார் சொன்னாலும் கட்டுக்கடங்காத காலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு திசைகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே உங்களுக்கு செவ்வாய் திசை வரும். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வீரத்தை கொண்ட ஒரு கிரகம், அதிகமான போர் குணம் கொண்ட கிரகம். அப்போ பிறக்கும் பொழுது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனைகளோ ஒரு சொத்துக்களோ கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஒரு வேலை வாய்ப்புகள், ஒரு அரசு தொடர்பான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தில் அப்பாக்கோ அம்மாக்கோ யாரோ ஒருத்தருக்கு நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கும். இது வந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ பிறக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு பிறக்க வேண்டியதாகவோ, அல்லது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, ஒரு சிறு வெட்டு காயமோ, ஏன்னா செவ்வாய்னா உங்களுக்கு காயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரத்தம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மொத்தமாக வந்து செவ்வாய் திசை வந்து 7 வருட காலங்கள். நாம் என்ன எடுத்துக்கலாம்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்போம். இப்போ எந்த பாதமாக இருந்தாலும் ஒரு ஏகதேசம் ஒரு 3 to 4 வயசுக்குள்ளே கணக்கு போட்டாலும் கூட இந்த 3 to 4 வயசுக்குள்ளே செவ்வாய் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது ராகு திசை 18 வருஷம். இந்த ராகு திசை 18 வருஷம்னு போட்டாலும் நம்ம ஒரு 23 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது தசாபுத்தி படி உங்களுடைய பாத கணக்குப்படி நம்ம ஒரு 23 வயசுக்குள்ளே நம்ம கணக்கு எடுக்கிறோம். இந்த ராகு திசை உங்கள் வாழ்க்கையில் எதை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய படிப்பு, அதே போல் உங்களுடைய வேலை, இது ரெண்டுமே உங்களுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய அப்பா அம்மாவனுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய இந்த ராகு திசை. இந்த ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்து விட்டாலோ, தோஷம் இல்லாமல் இருந்து விட்டாலோ கண்டிப்பாக இந்த ராகு திசையில் ஒரு படிப்பு, ஒரு இடமாற்றங்கள், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல் க்ரியேட்டிவிட்டி மைண்ட், இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு துறையில் இருக்கிறது, டாக்டர் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது, மருத்துவம் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுப்பது, இதெல்லாமே கொடுத்துரும். இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னு இருந்தால் கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள், வண்டி வாகனங்களில் சிறு வயதிலே விபத்துகள் ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தாய் தந்தையரை மதிக்காமல் இருக்கிறது, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய யாரையுமே மதிக்காமல் இருப்பது, அதிக கோபத்தின் உச்சியினால் தனக்கு தானே தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கெட்ட பெயர், ஒரு அவமானங்கள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லை என்றால் படிப்பு மந்தமாகிறது, எதிர்பார்த்த மார்க் கிடைக்காமல் இருக்கிறது, 10th + 2 எல்லாமே நல்லா படித்தாலும் கூட நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ராகு உங்கள் ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் மார்க் குறையிறது, நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்காம போகிறது, அதில் நிறைய ஸ்ட்ரகிள் வர்றது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு திசையில் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்தது குரு திசை. குரு வந்து நாம் ஒரு 20 வருடங்கள்லேருந்து போட்டுக்கலாம். ஒரு 21 வருஷங்கள்லேருந்து 16 வருட காலங்கள் இந்த குரு திசை செயல்படும். அப்போது நம்ம ஒரு 21 வயதில் போட்டாலும் கூட நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 35 வயசு வரைக்கும் கணக்கு எடுத்துக்கலாம். 35 வயசுக்குள்ள நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த குரு என்ன நமக்கு பிளான் பண்ணி கொடுக்கும்? 35 to 40 கணக்கு எடுத்துக்கலாம். இந்த குரு நமக்கு என்ன பிளான் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய திருமணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய குழந்தைகள், இதெல்லாமே அதை தான் வந்து டேக் ஓவர் பண்ணும். அப்போது இயற்கையாகவே பாருங்கள், இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு நட்பு கிரகமாக இருக்குது. பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஆனாலும் கொஞ்சம் அந்த கோபத்தை குறைச்சி கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். குரு நல்லா இருந்தால் நிச்சயமாக இதெல்லாமே நடக்கும். தாய் தந்தையரை
ராகு திசையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மதிக்காமல் இருக்கிறது, இளம் வயதில் யாரையுமே மதிக்காமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த சித்திரைக்கு உண்டு. ஆனாலும் இந்த குரு திசை வரும்பொழுது இதெல்லாமே யோசிக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ குரு 16 வருட காலங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து திருமணம், குழந்தைகள் இதெல்லாமே சிறப்பாக கொடுத்துருவார். குரு ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தி கொடுப்பார். நிறைய அலைச்சலை ஏற்படுத்தி கொடுப்பார். மனசு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மன கஷ்டத்தினால இன்னும் கோபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் குரு திசை சரியில்லை அப்படின்னா என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு லேட் மேரேஜ் பண்ணுறது, எதிர்பார்க்காத திருமண வாழ்க்கை, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த திருமண வாழ்க்கை வரன் மாதிரி உங்களுக்கு அமையாமல் போகிறது, இதெல்லாமே கொடுக்கும். குரு நல்லா இல்லாமல் இருந்துட்டால் உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரையோ, உங்களுடைய மனைவி குடும்பத்தையோ அல்லது உங்களுடைய கணவர் குடும்பத்தையோ தாழ்த்தி பேசக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒரு மனவேதனைகளும், சில பேர் பார்த்துட்டிங்கன்னா குரு நல்லா இல்லைன்னா திருமணம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுங்கள், இளமை திருமணம் நிச்சயமாக பிரிவினைகளை கொடுத்துருது. நிறைய ஜாதகம் அனலைஸ் பண்ணி பார்த்த விஷயம் இது. அடுத்தது சனி திசை வருது. சனி பகவான் பாருங்கள், நம்ம ஒரு 35 வயசு 38 வயசில் கணக்கு போட்டாலும் அவர் ஒரு 19 வருஷம் தொடர்ந்து தசை நடத்துவார். அப்போ நம்ம ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சனி திசை அப்படிங்கிறது 4வது திசை மாரக திசை அப்படின்னு சொல்லுவோம். அது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த 4வது திசை மாரக திசை. ஏன்னா செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் சனி பகவான். அப்போ இந்த சனி வந்த உடனே சுயபுத்தியிலே ஒரு போராட்டத்தை கொடுப்பார். சனி எங்கே இருந்தாலும் சரி சுயபுத்தியிலே ஒரு போராட்டத்தை கொடுப்பார் 3 வருட காலங்கள். அப்போ அந்த சனி திசையில் சனி புத்தி எல்லாமே கொஞ்சம் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, அதாவது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தான் ரோல் பண்ண போகிறார். அப்போது அவர்களுடைய ஒழுக்க நிலைகளும் உங்களுக்கு இந்த சனி திசையில் தெரிஞ்சிடும். அப்போது இந்த சனி நல்லா இருந்துட்டால் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு வீடு, மனை, சொத்துக்கள் வாங்குறது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு வளர்ச்சி, குழந்தைகளுடைய நிலை நல்லா இருக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுக்கு உண்டான செலவு செய்ய வேண்டிய ஒரு தொழில், ஒரு நல்ல ஒரு தொழில் கொடுக்கறது, அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் கொடுப்பதற்கு உண்டான பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கொடுப்பது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கை வைப்பார். இதே பாருங்கள், சனி நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்த குணங்கள் ஏற்படுறது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போகிறது, அதே போல் வீடு, மனை, சொத்துக்களில் பிரச்சனைகள் வர்றது, ஒரு சொத்தை விட்டு கொடுப்பது, இதெல்லாமே தன்னுடைய சகோதரருக்கு சொத்தை விட்டு கொடுப்பது, அதே போல் பங்காளி உறவுகளில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருவது, சொத்து 4 குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தாய் தந்தையனோட வம்பு வழக்குகள், இது எல்லாமே சனி பகவான் நல்லா இல்லைன்னா கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு புதன் திசை வரும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே செவ்வாய் மட்டும்தான் சின்ன திசை, மற்றது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி பகவான் உங்களுக்கு 19 வருஷம், அடுத்தது புதனும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 17 வருஷம். பெரிய பெரிய திசைகளை நீங்கள் கடக்கிறீங்க. இந்த பெரிய பெரிய திசைகளை கடக்கும் பொழுதே என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழணுமா, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே மனநிலையை நிச்சயமாக இந்த சனி திசையில் கொடுத்து விடுவார். அனுபவங்களை கொடுப்பார் சனி பகவான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு மன விரக்தியும், ஏண்டா ஒரு விஷயத்தை நம்ம ஏன் இந்த பிறவியை பிறந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சனி திசையில் அந்த எண்ணங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து புதன் திசை. இந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 வருஷம் தசை நடத்துவார். புதன் திசையில் மட்டும் கடன் வச்சுக்காதீங்க. சனி திசையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் புதன் திசை வரும்போது அதை அடைச்சிடணும். இல்லைன்னா இது மிகப்பெரிய விஷயமா உங்களுக்கு உருவெடுக்கும். புதனில் பிற்கால வாழ்க்கையில் தான் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த சனி திசையிலேயே இதனுடைய முற்கால வாழ்க்கையில் தெரிஞ்சு போயிடும். நம்ம இப்படி இருந்தோமா, இவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தோமா, இவ்வளோ அடிதடி பண்ணிகிட்டு இருந்தோமா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மதிக்காமல் இருந்தோமா, அதற்கு தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று நடந்துட்டு வருதா அப்படிங்கிறது சனி திசையிலே கொடுத்துருவார். அடுத்து புதன் திசையில் டோட்டலாக அமைதிப்படுத்திடுவார். கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, யாரெல்லாம் நீங்கள் டாமினேட் பண்ணி பேசுனீங்களோ அதெல்லாமே ரிவெஞ்சாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, ஏன் இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய தன்மைகளை இந்த புதன் கொடுத்துருவார். புதன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே யோசித்து திரும்ப மீண்டும் உங்களுடைய இறைநிலை, உங்களுடைய பிற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கொடுத்துரும். புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா
தீராத ஒரு நோய்களையும் கொடுப்பார். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, நரம்பு சம்பந்தப்பட்ட அலர்ஜி, அதே போல் மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பது, உங்கள் கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துவிடும். ஏன்னா செவ்வாய் புதன் மிகுந்த பகை கிரகங்கள். எப்படி சனி பகவான் ஒரு பகையோ, அதே போல் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு புதனும் பகை தான். அதில் மாற்றமே கிடையாது. அப்போ இது காலப்பகைன்னு சொல்லுவோம், காலப்பகை திசைன்னு சொல்லுவோம். புதன் நல்லா இருந்துட்டா தப்பிச்சுக்கலாம். புதன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் பணம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதலே ஜோதிடர் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. புதன் நல்லா இல்லைன்னா பணம் சேஃப்டி பண்ணி வைக்கிறது, உங்களுக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு யாருமே துணங்கி இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு. மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு புதன்லேயே தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சது. கேது வரும் பொழுது சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போகிறார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. இப்போது சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் யாரையும் இகழ்ந்து பேசாதீங்க, தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் குணம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான், நீங்கள் எல்லாத்துலேயுமே முதன்மை தான், எல்லாமே முன்னின்று செய்யக்கூடியவர் தான். எதாக இருந்தாலும் ஒன்றா வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்கள் தான், அது செயல்லே அதை காட்டக்கூடியவர்கள் தான். அப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்போ உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆகும், கர்மா இசை பூமரங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்போ ரிவெஞ்ச் ஆகி நமக்கு வரும்னா சனி திசையிலும் புதன் திசையிலும் கண்டிப்பாக திருப்பி அடிக்கப்படும். அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் கர்மகாரகனாக வர்றதுனால சுக்கிர புத்தி ஒவ்வொரு திசையில் வர்றப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் செஞ்சது இந்த சனி திசையிலும் புதன் திசையிலும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதை நீங்கள் முதலையே தெரிஞ்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் யாரையும் இகழ்ந்து பேச வேண்டாம். முடிந்த வரைக்கும் உங்களுடைய கணவர் வழியோ அல்லது மனைவி வழி சொந்தங்களையோ கொஞ்சம் மதித்து நடத்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா இது பிற்காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறந்த கணவன் மனைவியாக நீங்கள் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் ஒரு பிரிவினைகளோ ஒரு வம்பு வழக்குகளோ இதான் ஒன்று கொடுத்துக்கிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுடைய ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், உங்களுடைய திறமை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத துணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை. உங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உங்களுடைய தேவதையாக வரக்கூடியவர் விஸ்வகர்மா. அப்போது விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஒரு தேவர்களுக்கும் இறைவனுக்கும் வீடு கட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அவர்களுக்கு மாளிகை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த சித்திரை இயங்கும். அடுத்தது இந்த ரோட்டில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்குறது, மோர் வாங்கி கொடுக்குறது, ஜூஸ், இது மாதிரி உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். அடுத்தது சக்கரத்தாழ்வார்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாளாவது சக்கரத்தாழ்வாரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஓகே. இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அப்போது செவ்வாய்னா முருகன்னு சொல்கிறோம். இப்போ முருகன் வழிபாடு மாதம் ஒரு முறை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க, செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முடிந்த அளவுக்கு விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா வீட்டிலிருந்தே நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணலாம். விஸ்வகர்மா வழிபாடு ரொம்ப விசேஷம், ஃபஸ்ட்டு அதை தான் நீங்கள் பண்ணணும். திருவாரூர் மாவட்டத்தில் விஸ்வகர்மாவுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வருடம் ஒரு முறையோ அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரம் இயங்கும். நட்சத்திரம் இயங்குனாலே நம்மளுடைய மனம், நம்மளுடைய செயல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கரெக்டாக செய்யக்கூடிய தன்மைகள் வந்துடும். மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த பதிவுகள் எல்லாமே சித்திரை நட்சத்திரத்திற்காரங்களுக்கு உண்டான ஒரு வகையான நாம் சொல்லக்கூடிய ஒரு பதிவுகள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் அதே போல் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.